இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட விவாகரத்து வழக்குகள் பதியப்படுறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 2024 சுமார் 17,700 விவாகரத்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், நியூ டெல்லிக்கு அப்புறமா அதிக விவாகரத்து வழக்குகள் பதியப்படுற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. இப்படி 6வது இடத்துல இருக்க தமிழ்நாட்டில் 40 குடும்ப நல நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு மகிழா நீதிமன்றங்களும் இதில் செயல்பட்டு வருது. இந்த நீதிமன்றங்களோட முக்கியமான கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய சமூக கட்டமைப்புக்கு ஆணிவேரா இருக்கிற குடும்பங்களை பாதுகாக்கிறது தான் இந்த குடும்ப நல நீதிமன்றங்களோட முக்கிய கடமையா இருக்கு. அதாவது குடும்பங்கள்ல ஏற்படுற பிரச்சனை, குறிப்பா திருமண பந்தங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அவ்வப்போது சட்ட ரீதியா சந்திக்க வர மக்களுக்கு சரியான நீதியை கொடுத்து இந்தியாவில் உள்ள குடும்பங்களுடைய கட்டமைப்பு உடையாம பார்த்துக்கிறது தான் இந்த நீதிமன்றங்களோட அயராத கடமையா இருக்குது. 1800களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட வெளியில சொல்ல முடியாது. குறிப்பா அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அவங்க திருமண பந்தத்திலே கடைசி வரைக்கும் இருந்து இறந்து போகணும். ஒருவேளை அவங்க விவாகரத்து இல்லை இரண்டாவது திருமணம் போன்ற விஷயங்களை இந்த சமூகத்தில் எடுத்து சொன்னாங்கன்னா இந்த சமூகம் அவங்கள ரொம்பவே இழிவாக பேசும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 17,000க்கும் மேற்பட்ட விவாகரத்து வழக்குகள் பதியப்படுது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முக்கிய காரணம் 1850களில் வாழ்ந்த ஒரு பெண் தான். அவங்க ஒரு மருத்துவர். யார் அந்த புரட்சி பெண்? எதுக்காக அவங்க விவாகரத்து கேட்டாங்க? வாங்க பார்க்கலாம். இது நீதிசை, ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். இன்றைக்கி ஒரு பெண்ணின் திருமண வயது அப்படிங்கிறது 18ஆகவும் ஆணின் திருமண வயது அப்படிங்கிறது 21ஆகவும் சட்ட ரீதியாக சொல்லப்படுது. ஆனால் 1850 காலகட்டங்களில் இந்தியாவில் ஒரு பெண்ணின் திருமண வயது, அதாவது ஏஜ் ஃபார் கன்சென்ட் அப்படிங்கிறது வெறும் 10 தான். அதாவது ஒரு பெண் 10 வயது ஆனாவே அவங்க லீகலாக திருமணம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இந்தியாவில், அதுவும் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு நடைமுறையில் இருந்திருக்கு. இதை எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்த ஒரு பெண் தான் ருக்மாபாய் ராவத். ருக்மாபாய் ராவத் இவங்க 22 நவம்பர் 1864 வருஷம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பிறந்திருக்காங்க. இவங்களோட தந்தை பெயர் ஜனார்தன் பாண்டுரங், இவங்களுடைய தாயார் ஜெயந்திபாய். இவங்களுக்கு 8 வயசு ஆகும்போது இவருடைய தந்தையான ஜனார்தன் பாண்டுரங் இறந்து போயிடுறார். அதனால் ஜெயந்திபாய் அவர்கள், அதாவது இவங்க தாயான ஜெயந்திபாய் அவர்கள் இரண்டாவதாக ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவருடைய பெயர் சாக்காராம் அர்ஜுன். இந்த சாக்காராம் அர்ஜுன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்லேயே இவர் ஒரு சிறந்த சமூக போராளியாகவும் ஒரு மருத்துவராகவும் திகழ்ந்திருக்கிறார். இவங்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு குடும்பமாகவே அன்றைய காலகட்டங்களில் பலராலும் பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் ருக்மாபாய்க்கு திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிறது அவங்களோட 10வது வயசுலேயே தொடங்கியிருக்கு. ருக்மாபாய்க்கு 11 வயசில் தாதாஜி பிகாஜி அப்படிங்கிறவரோட திருமணம் அப்படிங்கிறது நடந்தேறி இருக்கு. இது முழுக்க முழுக்க ருக்மாபாயோடைய பெற்றோர்களுடைய சம்மதத்தோடவே நடந்திருக்கு. திருமணமானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ருக்மாபாயும் சரி தாதாஜியும் சரி அவங்க வீட்டில் வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா ருக்மாபாய், அதாவது பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பூப்படைதல் அப்படிங்கிற நிகழ்வு அவங்களுக்கு நடந்துருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருக்மாபாயோட அவர் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தாதாஜியோட குடும்பத்தினர் ஏற்படுத்துகிறாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்போதைக்கு ஒரு திருமணத்துக்கான பெண்ணின் வயது அப்படிங்கிறது 10 அப்படின்னு குறிக்கப்பட்டதால் இந்து சட்டம், இந்து முறைப்படி இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடைபெற்று இருந்துச்சு. அதனால் இந்த திருமணம் அப்படிங்கிறது சட்ட ரீதியாக செல்லும் அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. தாதாஜி பிகாஜியோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இறந்து போயிடுறாங்க. தாதாஜியோட அம்மா இறந்ததுக்கப்புறம் தாதாஜி அவருக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ருக்மாபாயை வீட்டுக்கு வாங்க, நம்ம சேர்ந்து வாழணும், நம்ம 2 பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிறத சொல்லி வற்புறுத்தும் போது ருக்மாபாயோட கனவு எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வியை சார்ந்ததாக இருந்துச்சு. குறிப்பாக தன்னுடைய வளர்ப்பு தந்தையான சாக்காராம் அர்ஜுன் மாதிரியே தானும் ஒரு சிறந்த டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட அப்போது 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க ருக்மாபாய். தொடர்ந்து தன்னுடைய கல்வியை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் கல்வியை இடைநிற்றல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலையும் ரொம்பவே முடிவாக இருந்தாங்க ருக்மாபாய். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தாதாஜி பல முறை அவங்கள கூப்பிட்டோம், அவங்க எதுக்குமே செவி மடுக்கிறதா இல்லை. தன் மனைவியோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், திருமண பந்தங்களையும் உரிமைகளையும் மீட்டெடுத்தல் அப்படிங்கிற ஒரு உரிமை இந்திய
சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட தாதாஜி எப்படியாவது ருக்மாபாயை சட்ட ரீதியாக தன்னுடைய மனைவி ஆக்கிக்கணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியின் ஒரு பலனாக அவர் அங்கே உள்ள நீதிமன்றத்தை நாட்டுறார். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் 1884 வருஷம் மார்ச் மாதம் அங்கே உள்ள நீதிபதியால் விசாரணை செய்யப்படுது. இந்த வழக்கை விசாரித்த ராபர்ட் ஹில் பின்னே அவர்கள் ஒரு முக்கியமான தீர்ப்பை இந்த வழக்கில் கொடுக்குறார். அதாவது ருக்மாபாய் அவர்களுக்கு திருமணம் நடந்தப்போ அவங்களுக்கு வயசு 11 தான். அதனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட சரியாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது அவங்க ஒரு முதிர்ச்சியான நிலையை அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய வயசு 19 அடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் உங்களோட சேர்ந்து வாழ சொல்லி நான் வற்புறுத்த முடியாது, அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகிடுறார். ஆனால் தாதாபாய் பிக்காஜி மறுபடியும் 1886 வருஷம் மும்பை கோர்ட்டை மறுபடியும் அணுகிறார். தான் எப்படியாவது ருக்மாபாயோட சேர்ந்து வாழணும், அதுக்கு இந்த நீதிமன்றம் உதவி செய்யணும் அப்படின்னு மறுபடியும் மேல்முறையீடு செய்கிறார். இந்த மேல்முறையீட்டு விசாரணையானது மும்பை கோர்ட்டில் 14 மார்ச் 1887 வருஷம் விசாரணைக்கு வருது. இந்த வழக்கை விசாரித்த LH பெய்லே அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி ஒரு பரபரப்பான தீர்ப்பை இந்த வழக்கில் கொடுக்குறார். அவங்க தன்னோட கணவரோட சேர்ந்து வாழணும், அப்படி இல்லைனா அவங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை முன்வைக்கிறார். இந்த தீர்ப்பை கேட்டதுக்கப்புறம் ருக்மாபாய் அவர்கள் நீதிமன்றத்திலேயே நீதிபதிக்கிட்ட நேரடியாகவே சராமாரியான கேள்விகளை கேட்குறாங்க. குறிப்பாக அவங்க 6 மாதம் சிறை தண்டனை கூட தயாராக இருக்கிறேன் அப்படின்னும், ஆனால் தன்னோட கணவரோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லை, தன்னுடைய மருத்துவ படிப்பை தொடரணும் அப்படிங்கிற விஷயங்களை கோர்ட்டுக்கு முன்வைக்கிறாங்க. ருக்மாபாய் நீதிமன்றத்தில் இவங்க சொன்ன இந்த பதிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள நிறைய பத்திரிகைகள் ருக்மாபாயை பற்றி விமர்சனம் செஞ்சு கட்டுரைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஆங்கிலோ மராத்தி, கேசரி போன்ற பத்திரிகைகளில் ருக்மாபாய் அவர்கள் இந்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்கலை அப்படின்னும், கேசரி பத்திரிகையோட எழுத்தாளர் பாலகங்காதர் திலகர் கூட பார்த்தீங்கன்னா ருக்மாபாய் மேலே கடும் விமர்சனம் வச்சு ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கார். குறிப்பாக ருக்மாபாய் அவர்களுக்கு ஆங்கில கல்வி மீது ரொம்பவே மோகம் வந்திருக்கு, அவங்க அதனால தான் கணவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவர் எழுதுகிறார். இந்தியாவில் உள்ள பெண்கள் ருக்மாபாயை முன்னுதாரணமாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் அவருடைய கட்டுரையில் பதிவு செய்கிறார். ஒரு பக்கம் ருக்மாபாயை சார்ந்திருக்கிற சமூகங்களும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் கூட இவங்களை ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கணவரோடு தானே சேர்ந்து வாழணும், உங்களுடைய படிப்பு முக்கியமா கணவன் முக்கியமா அப்படிங்கிற விஷயங்களை இவங்க முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் சட்ட ரீதியாக தன்னோட கணவரான தாதாஜி பிக்காஜி கிட்டேருந்து தனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க ருக்மாபாய். தன்னுடைய வளர்ப்பு தந்தையான சாக்காராம் அர்ஜுனோட துணையோட விக்டோரியா மகாராணிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் தன்னோட நிலைமையை விளக்கியும், தன்னுடைய திருமணம் அப்படிங்கிறது தன்னுடைய சுயநினைவு மற்றும் ஒப்புதல் இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு திருமணம் அப்படிங்கிறத விளக்கி கூறி விக்டோரியா மகாராணிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் கல்வியை தொடர விரும்பியிருந்தாவும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ மாணவராக சேரணும் அப்படிங்கிற தன்னுடைய ஆசையையும் குயின் விக்டோரியாவுக்கு எடுத்து சொல்கிறாங்க. இந்த வழக்கில் ருக்மாபாய் அவர்கள் விக்டோரியா மகாராணிக்கு நேரடியாக மேல்முறையீடு செஞ்சதுக்கப்புறமா விக்டோரியா மகாராணியே இந்த வழக்கில் நேரடியாக சம்மந்தப்பட்டு ருக்மாபாய்க்கும் தாதாஜிக்கும் நிரந்தரமாக விவாகரத்து வழங்கி கொடுத்தாங்க அப்படின்னு வரலாற்று பதிவுகள் இருக்குது. ஆனால் விக்டோரியா மகாராணி சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கடிதங்களோ இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட கோப்புகளோ இவங்களுடைய வழக்குகளை இல்லை. தாதாஜியோட திருமண உரிமைகளை மீட்டெடுக்கிற இந்த வழக்கில் விக்டோரியா மகாராணி அவர்களுடைய தலையீட்டுக்கு அப்புறமா இந்த இரு குடும்பங்களுமே சேர்ந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இந்த சமரச பேச்சுவார்த்தையினுடைய இறுதியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாஜி பிக்காஜிக்கு ஒரு கணிசமான தொகையை ருக்மாபாய் குடும்பம் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணாங்க. 1888 வருஷம் ஜூலை மாதம் ருக்மாபாய் தரப்புலேருந்து தாதாஜிக்கு ஒரு இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறது வழங்கப்படுது. அந்த இழப்பீடு தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த இந்திய ரூபாயில் ரூபாய் 2000 அவருக்கு இழப்பீட்டு தொகையாக வழங்கப்படுது. இந்த இழப்பீட்டு தொகையை வாங்கினதுக்கப்புறம் 1899 வருஷம் தாதாஜி பிக்காஜி மறுபடியும் மறுமணம் செஞ்சுக்கிறார். ஏற்கனவே இப்போ ஒரு பெண்ணியவாதியாக இந்தியாவில் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்த ருக்மாபாய் அவர்கள் தொடர்ந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ஸில் தன்னோட மருத்துவ படிப்பை முடிச்சுக்கிட்டு இந்தியா வராங்க. இந்தியா அவங்க இந்தியாவில் ஒரு தலை சிறந்த வெஸ்டர்ன் மெடிசன், அதாவது மேற்கத்திய மருந்துகளை கையாளக்கூடிய ஒரு மருத்துவராக புகழ்பெற ஆரம்பிக்கிறாங்க. ருக்மாபாய் அவர்கள் 22 செப்டம்பர் 1950 வருஷம்
மரணம் அடைஞ்சிடுறாங்க. இவங்க மரணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய 150வது நினைவு நாளை போற்றும் விதமாக கூகுள் நிறுவனம் இவங்களுடைய கூகுள் டூடுல்ஸை வெளியிட்டு இவங்களுக்கு சிறப்பு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ருக்மாபாய் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சித்தரிக்கும் விதமாக அவங்கள பற்றிய ஒரு படமும் வெளியாயிருக்கு. இந்தியாவில் சமூக தீமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமாக கொட்டி கிடக்கு. அதில் பெண்களுக்கு எதிரான சமூக தீமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. குழந்தை திருமணம், பெண் அடிமை போன்ற விஷயங்கள் எல்லாமே 1800களில் ஆங்கிலேயர் காலத்தில் வெளி உலகுக்கு தெரிய வந்தது. ஆங்கிலேயர்கள் என்னதான் சட்டம் போட்டு இந்த மாதிரியான சமூக தீமைகளை தடுக்கணும்னு அந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சாலும் அது பெருமளவில் பயனளிக்கலை. ஆனால் இந்தியாவில் இருந்த ஒரு சில புரட்சிகரமான ருக்மாபாய் போன்ற மருத்துவர்கள், பெண்ணியவாதிகள் இதற்காக குரல் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு ருக்மாபாய் போன்ற பெண்ணியவாதிகள் எடுத்த பெருமுயற்சினால தான் இன்னைக்கு நிறைய பெண்கள் திருமணமானதுக்கு அப்புறம் தங்களுடைய திருமண பந்தத்தில் இருக்கிற உரிமைகளை மீட்டெடுக்கவும், திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகவும் குடும்ப நல நீதிமன்றங்களை தேடி வர முடியுது. உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் அந்தஸ்தும் எப்பவுமே இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இந்தியா மிகப்பெரிய அணு ஆயுத நாடோ இல்லை இந்தியா மிகப்பெரிய பொருளாதார நாடோ அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. உலக நாடுகள் இந்தியாவை வியந்து பார்க்கறதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது. அந்த முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கூட்டு குடும்ப வாழ்க்கை தான். குடும்பங்கள் எப்படி ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவங்க வாழடி வாழையாக ஒருத்தரோட ஒருத்தர் பின்னி பிணைஞ்சு தங்களோட வாழ்க்கையை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுல உலக நாடுகள் இன்னும் வியந்து பார்த்துட்டே இருக்கு. இந்த கட்டமைப்பு, இந்த குடும்பம் சார்ந்த சூழல் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னும் நம்ம பல ஆண்டு காலம் பேணி காக்கணும். குறிப்பாக நம்மளுடைய பேரன்கள், பேத்திகளை குடும்ப அமைப்போட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொடுக்கணும். அதனால் குடும்ப நல நீதிமன்றங்களை நாம் சரிவர பயன்படுத்தி இந்தியாவில் உள்ள குடும்ப நல நீதிமன்றங்கள் நம்ம குடும்பங்களில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் திருமண பந்தங்களில் ஏற்படுற விரிசல்களுக்கும் ஒரு தீர்வு மையமாக இருக்கணுமே தவிர நம்மளுடைய திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிற ஒரு மையமாக இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் அமையக்கூடாது அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாகவும் நீதித்துறையில் இருக்கிறவங்களுடைய கருத்தாகவும் இருக்குது. இன்னொரு வீடியோவில் குடும்ப நல நீதிமன்றங்களை நம்ம எப்படி அணுகணும், குறிப்பாக என்னென்ன மாதிரியான தீர்வுகள் நமக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.